ஹை டு ஆல். ஆர்சிபி வந்து 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க. இது ரொம்ப 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 பெரிய சாதனை தான். ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் வந்து தவம் இருந்து கப் அடிக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதனை தான். ஆனா இப்படி ரத்த வெள்ளத்தோட அந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கவே கூடாது. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல நடக்குது. குஜராத்ல கிட்டத்தட்ட அந்த மேட்ச் முடியறதுக்கே 12 மணி கிட்ட ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி நடக்குது. 12 மணி ஆயிருக்குங்க. அந்த மேட்ச் வந்து குஜராத்ல நடந்து முடியறதுக்கே 12 மணி ஆயிருக்கும். பெங்களூர்ல காலைல வந்து பாத்தீங்கன்னா விக்டரி பரேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ப்ராப்பரா தான் போகும் அப்படின்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்க. சோ 35,000 இருக்க வேண்டிய இடத்துல வந்து சாலிடா ஒரு 50,000 பேர் இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆனா 2,00,000 இருந்து 3,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல 11 பேரோட உயிர் போயிருக்குது அப்படின்றது தாங்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது மக்களே. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்திருக்கணுமே. ஏன்னா 18 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க கப் அடிச்சிருக்காங்க அப்படின்றபோது, சாலிடா இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு நம்ம இந்த விக்டரி பரேட் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படின்ற மாதிரினால எவ்ளோ மக்கள் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பெங்களூர்ல பாதி அங்கதான் இருந்திருப்பாங்க. சோ அப்படின்றபோது கொஞ்சம் எதிர்பார்த்திருந்தா இவ்ளோ பேத்தோட உயிர் போயிருக்காதே! இத வந்து எந்த வகையிலயும் ஆர்சிபி டீம வந்து குறையே சொல்லிட முடியாது. ஏன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். செலிப்ரேஷன் உள்ள நடந்துன்னே இருக்குது. வெளிய வந்து இறந்துட்டே இருந்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து தான் நியூஸ்ல வந்தோன தான் நமக்கு எப்படி தெரிஞ்சதோ, அதே மாரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதனால அவங்களையும் நம்ம குறை சொல்லிடவே முடியாது. ஆனா இப்போ நடந்தது நம்ம எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தா, இதுக்கு அடுத்து வர்றத நம்ம தடுத்திருக்கலாம். ஆனா, இப்ப வந்து பணத்த குடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து வர்றத பணத்த குடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தானே இருக்கு. சோ பொதுமக்களோட உயிர் அவ்ளோ அலட்சியமா போயிடுச்சா? அப்படின்ற மாரியான ஒரு சின்ன ஆதங்கம் தான் மக்கள் எனக்கு. சோ அதுல ஒரு 50,000 பேர் இருந்திருந்தா கூட போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குஜராத்ல வந்து மேட்ச் நடக்குது. பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரைட் நடக்குது அப்படின்ற பட்சத்துல, சாலிடா இது எல்லாத்தையும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும். பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எப்ப வேணா, எது வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சோ இவ்ளோ விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணி, அது எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நிறுத்துறதுக்கே சாலிடா 4 டேஸ் அந்த மாரி நடந்திருக்கணும். சோ அந்த பெங்களூர்ல உடனே இந்த இன்னோவேஷன் நடக்காம இருந்திருந்தா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நடந்திருக்காது. 20 வயசு கூட ஆகாத ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா, அவனோட சாப்பாடுக்காக இதெல்லாம் என்னால வந்து இன்னைக்கு நான் சம்பாதிச்சா தான் இன்னைக்கு என்னால சாப்பிடவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி சப்ளை பண்ண வந்த ஒரு பையன் இறந்து போயிருந்தான். அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்தது. அவன் வந்து பாத்தீங்கன்னா, சரி இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு நல்ல இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். கடைசியில அவனோட உயிர் தான் போச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டீச்சர் அவங்க இறந்து போனாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு 10,00,000மோ கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாத்தோட செலவும் வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாத்துக்குது. அப்படின்ற மாரி சொன்னாலும், போன உயிர் 10,00,000னாலும் அந்த எவ்ளோ ஆசைகளோட, எவ்ளோ கனவுகளோட இந்த உலகத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. எவ்ளோ கமிட்மெண்ட் இருந்திருக்கும். அவங்க அப்பா, அம்மாவ பாத்துக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்துக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கணும். எவ்ளோ கமிட்மெண்ட் இருந்திருக்கணும். கடைசியில உயிரே போச்சு. பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் சம்பாதிச்சிடலாம். உயிர் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பணத்த அவங்களே சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட உயிரே போச்சு. ஆனா கவர்மெண்ட் ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா வந்து நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. இதே பொதுமக்கள் மேல கைய வைக்கும்போது, பொதுமக்களோட உயிருன்றபோது பணத்த குடுத்துட்டாங்க. இதே வந்து ஒரு விஐபி, ஒரு செம்ம பெரிய ஃபேம்ல இருக்கிற ஆளுக்கு இது நடந்திருந்தா, இதே மாரி பணத்த குடுத்து கவர்மெண்ட் வந்து செட்டில் பண்ணியிருக்க முடியுமா மக்களே? ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணி இது எல்லாத்தையுமே நடந்திருந்தா, கண்டிப்பா ஒரு உயிர் கூட போயிருக்காது மக்களே. நைட் வந்து பாத்தீங்கன்னா, குஜராத்ல மேட்ச் நடக்குது. காலைல வந்து பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல விக்டரி பரேட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. 35,000 இருக்க வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, சாலிடா
சரி ஒரு 50,000 பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். என்ன வேணா எமர்ஜென்சி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 100 போலீஸ் தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஒரு 200 போலீஸாவது இருக்கணும். ஏன்னா இவ்வளவு பேர் வரப்போறாங்க, இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றதுனால அத வந்து கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணி இது ஒரு 3 நாள் இல்ல 4 நாள் கழிச்சு நடந்திருந்தாலே ஒரு உயிர் கூட போயிருக்காது மக்களே. ஆனா உடனே அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு யார் நினைச்சாங்களோ 11 பேத்தோட உயிரை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். சோ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கு அடுத்தாது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து கஷ்டப்படுத்துற மாரி ஏதோ ஒண்ணு நடந்திருந்தா அது வந்து நீ நினைக்கலாம் பெங்களூர்ல உனக்கு என்ன தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? இல்ல அவங்க இறந்தவங்க யாராவது உனக்கு தெரிஞ்சவங்களா? அப்படின்ற மாதிரி. ஆனா கிட்டத்தட்ட அவங்களும் எவ்வளவோ கனவுகளோட, எவ்வளவோ ஆசைகளோட இந்த உலகத்துக்கு வந்தவங்க. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கணும். விராட் கோலிய எப்படியாவது ஒரு வாட்டியாவது அவர பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்களா இருந்திருக்கலாம். எவ்வளவோ 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 சாக்ரிஃபைஸ் அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, உள்ளயும் போ முடியாம, வெளியவும் போ முடியாம கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல உயிர் போயிருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கணும். சரி வெளியவாது போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட வெளிய போயிருக்கவே முடியாது. அவ்ளோ கூட்டத்த தாண்டி நம்ம வெளிய போறதுன்றது அவ்ளோ இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. மனசு அவ்ளோ வலிக்குது. இப்போ நடந்தது நடந்துருச்சு. இதுக்கு அடுத்தாவது இது நடக்காம இருக்கணும். இதுக்கு அடுத்ததாவது இந்த மாரி விஷயம் நடக்காம இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். பார்த்துட்டு இருக்க நீங்களும் அததான் நம்புறீங்க. பேசிட்டு இருக்க நானும் அத நம்புறேன். மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திப்போம்.